ஹாய் எல்லாம் வணக்கம் கைஸ், நான் தான் உங்கள் ஜிடிஎக்ஸ். இன்றைக்கான வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, கிராணி சாப்டர் 2ல் ஹெலிகாப்டர் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். அதுவும் ஹார்ட் மோடில். இன்றைக்கி கிளவியும் நம்மளை போட்டு தள்ள போகிறாங்க. அது நமக்கே தெரிஞ்ச விஷயந்தான், இருந்தாலும் நம்ம பார்ப்போம். இப்போ லோட் ஆகிட்டுருக்கு, போட்டு தாக்கிடுவாங்க. ஏன்னா நம்ம ஹார்ட் மோடில் வந்திருக்கோம், அவ்வளோதான். நம்ம நார்மல் மோட்லேயே அவங்க போட்டு தாக்குவானுங்க. சரி, இப்போ நம்ம எந்திரிச்சிட்டோம், இதோ அங்கே எங்கேன்னு பார்க்குறோம். சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு ரீச் ஆகும், நீங்களும் அதை பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். சரி, இப்போ கதவு வந்துட்டு கீழே என்ன இருக்குன்னு போய் பார்த்து வந்துடலாம் மக்களே. கீழே ஆச்சு யூஸ்ஃபுல்லான பொருள் இருக்கும்னு நினச்சேன். யூஸ்ஃபுல்லான பொருளே தான் இருக்குது. ஹெலிகாப்டர் எஸ்கேப்புக்கு கொஞ்சம் முக்கியமான பொருள் தான். சரி, இப்போ சவுண்டை போட்டு கிளவி இங்கே வர வச்சிடலாம் மக்களே. எனக்கு தெரிஞ்சு கிராணி 2ல் கிழவனுக்கு சவுண்டு கேட்குற மாதிரி தான் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் மக்களே. கிழவன் வரல மக்களே, கிழவன் ஃபஸ்ட்டே வந்துட்டான் மக்களே. நாம் தான் லேட்டாக வந்துட்டோம். கிழவன் ஹார்ட் மோடில் வர ஃபாஸ்ட்டாக வரான். சார், நம்ம சீக்கிரம் போயிடுவோம். ஸ்ட்ரைட்டாக மேலே போயிடலாம். மேலே போயிட்டு நம்ம இங்கே இதை போட்டு நம்ம போய் ஃபஸ்ட்டு கன் இருக்கான்னு பார்க்கலாம். ஸ்டன் கன்னு, வெப்பன் கீ எங்கேண்ணா இருக்குது? இங்கே இது இருக்குது. இதை நமக்கு யூஸ் பண்ணால் ஃபஸ்ட்டு கதவை சாத்தணும். இப்போ சாத்தியாச்சு மக்களே. இங்கே மேலே ரெஞ்ச் இருக்குது, அப்புறம் உள்ளே எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். நினச்சா மாதிரியே இல்லை. சரி, இப்போ இந்த கதவை திறந்துட்டு இங்கே ஒரு சவுண்டு போட்டு போயிடலாம் மக்களே. கிளவி கீழே போயிடுவா. இப்போ நம்ம கீழே போயிட்டு கிளவி வரலான்னு பார்த்துப்போம். யாரும் வரல. எனக்கு தெரிஞ்சு அந்த ஸ்டன்கன் அங்கே இருக்கும்னு நினைக்கிறேன். போய் பார்ப்போம். இங்கே இருக்கா? கிளவி இல்லை. ஐயோ, இது வேறு சத்தம் போட்டுருச்சு மக்களே. சரி, நம்ம வாங்க போகலாம். கீழே வச்சுருக்கணும். விளங்கிடும் மக்களே, எதுவுமே இல்லை. சரி, நம்ம இப்போ மேலே போயிடுவோம். மேலே போயிட்டு கிளவி வரான்னு இங்கே நிற்போம். ரொம்ப நேரமாக வரல. வெளியே போகலாமா வேணாமா? சரி, இங்கேயே இன்னும் ஒரு நிமிஷம் உக்காரலாம் மக்களே. அவன் வரலான்னு பார்க்கலாம். சரி, இப்போதைக்கு வரல, வெளியே போகணும் மக்களே. இப்போ தான் கிளவி வரலன்னு சொன்னால் அதுக்குள்ளே வந்துட்டா. சரி, நம்ம மேலே போகிறது பதிலாக இப்படியே போயிடலாம். போயிட்டு சுற்றிட்டு போயிடலாம். கிளவன் வரமாட்டான்னு நினைக்கிறேன். கிளவா? இல்லை மக்களே, இல்லை மக்களே. நாம் இப்போ இந்தாண்ட சைடில் இருக்க ஒரு டோரை திறந்து இப்படி போயிடுவோம். உள்ளே கேஸ் கேன் இருக்குது, ரொம்ப முக்கியமான பொருள் இதுதான். சரி, இப்போ கிளவி இங்கே தான் நின்றுட்டுருக்கா. இந்தாண்ட போய் சத்தத்தை போட்டு வந்துடுவோம். அப்போ தான் அப்படி போவா. அப்படியே அவ்வளோதான் மகளே. இங்கே ஒரு பிக்சர் பீஸ் இருக்குது, அப்புறம் எடுத்துப்போம். அதாவது கிழவனோட ஃபோட்டோ இருக்குது. சரி, இப்போ இந்தாண்ட போய் ஒளிஞ்சிக்கலாம். இங்கே ஒரு கிளவி இப்போ தான் வரான்னு நினைக்கிறேன். சவுண்டு கேட்குது. வரான் மகளே. இப்போ இங்கே ஒரு சவுண்டு போட்டுடலாம். சவுண்ட் போட்டு இந்தாண்ட வர வச்சிடலாம். நம்ம சீக்கிரம் போயிடுவோம். இதை அப்படியே உள்ளே போயிட்டு இப்போ அந்த கிழவனோட ஒரு பிக்சர் பீஸை கொண்டு வந்துடலாம். அப்போ தான் நம்ம மேலே அந்த டோரை ஓப்பன் பண்ணி அந்த ஃப்யூஸை போட முடியும். இப்போ இந்த வீடியோ கிட்டத்தட்ட 3 நிமிஷம் 44 செகண்ட் ஆயிருக்கு. இன்ன வரைக்கும் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கிளவி அப்படி போகிறா, நம்ம இப்படி போயிடுவோம். பார்த்துட்டா மக்களே. இதுதான் நம்ம சேனலோட ஃபஸ்ட்டு வீடியோவாக இருக்க போகுது. அதுவும் கிராணி வீடியோலையும் ஃபஸ்ட்டு வீடியோ. அதனால் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் அடுத்து என்ன வீடியோ போடலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த கேம் பிளே பிடிச்சிருந்தா ரெட் ஆட் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி பிடிக்கலன்னா பிளாக் ஆட் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோ போடுறேன். இன்றைக்கி மைண்ட் கிராஃப்ட் ராப்ளாக்ஸ் வர வாய்ப்பு இருக்குது மக்களே. அதனால் நான் இன்றைக்கி இல்லை நாளைக்கு கிட்ட போட்டுருவேன். சரி, இப்போ இங்கே வெப்பன் கீ இருக்குது, நம்ம எடுத்துப்போம். இல்லை, கிளம்பும் வரலன்னு நம்ம சீக்கிரம் போய் ஓப்பன் பண்ணி போட்டுடலாம். அடிச்சிட்டான் மக்களே. நான் என்ன தான்டா பாவம் பண்ணேன், ஏன்டா அப்படி பண்ணுற மக்களே. டே 2 இதுதான் டே 2 அதுக்குள்ளே வந்துருச்சு. இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் ஆகலாம் தான் மக்களே இருக்குது. நம்ம பாதி பொருளை கண்டுபிடிச்சிட்டோம். இல்லை, நம்ம இன்னும் அந்த கக்கூஸில் என்ன இருக்குன்னே பார்க்கல. அதனால் போய் பார்த்துட்டு வந்துடுவோம்.
கிளவியும் ஃபஸ்ட்டு இங்கே சவுண்டு போட்டு வர வச்சிடலாம் கீழே. அப்போ தான் நாம் மேலே ஃப்ரீயாக பண்ண முடியும். வெப்பன் கீயும் அங்கே தான் இருக்குது. வெப்பன் கீ ஓப்பன் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் போட்டு தாக்க வேண்டியது தான். சரி நம்ம இப்போ வராலான்னு பார்ப்போம். வந்துட்டான் மக்களே. பின்னாடி கிளவி வந்துடுவா. வந்துட்டா மக்களே, கிளவியும் வந்துட்டா. சரி நம்ம இப்போ மேலே போயிட்டு அந்த கன்னோட இதை எடுத்துகிட்டு என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாருங்கள். கிழவன் தான் நடித்தான். கிழவனுக்கு ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் இருக்குது. அது என்னன்னு நான் காட்டுறேன். நீங்கள் என்ன பாருங்கள், நான் காட்டுறேன். இது வேறு மறுபடியும் சவுண்டு போட்டுருச்சு. கிளவி வேறு வைக்கலாம். சரி சீக்கிரம் திறக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த போய் ஒளிஞ்சிக்கலாம். கிளவி இது வந்துட்டான், அவ்வளோதான். அப்பா உள்ளே வந்துட்டேன். இந்தாச்சு மகளே. நாம் தான் மகளே வெப்பன்னே கிடச்சிருச்சு, கன்னே கிடச்சிருச்சு. இன்றைக்கி போட்டு தள்ள வேண்டியதான் எல்லாத்தையும். இன்னொரு டைம் போடலாம். சரி இன்னும் ஒரே ஒரு டைம் போடலாம். கிளவி வரான்னு கிளவி வந்துட்டா. இப்போ போட்டோம். வாடி கிளவி எங்கே அந்த கிழவன் எங்கே கூப்பிடுவாங்க, எங்கே அவனை கூப்பிடு. வந்துட்டான். இப்போ பாருங்கள் ஷாக் ட்ரீட்மெண்ட்டு பார்த்தீங்களா? இதுதான் ட்ரீட்மெண்ட்டு. சரி செக்யூரிட்டிக்கு வச்சுருக்கான். நம்ம என்ன வேணும்னு பார்த்துட்டு போயிடுவோம். மக்களே 2 பொருள் இருக்குது. ஹெலிகாப்டர் கீயும் பிக்சர் பீஸும் இருக்குது. ரொம்ப முக்கியமான பொருள் தான். அப்புறம் வந்து எடுத்துக்கலாம். இந்த டைம் நான் எஸ்கேப் ஆகணும் மாட்டேனான்னு தெரியல. டே 2 வந்துட்டோம். எனக்கு தெரிஞ்சு எஸ்கேப் ஆக மாட்டோம்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ட்ரை பண்ணுவோம் மக்களே. இங்கே குதிச்சுட்டு மக்களே இப்போ நம்ம கீழே உடஞ்சதுக்கு கால் அடைஞ்சிருக்கலாம் மக்கள். நம்ம நொண்டி தானே போகணும். எப்படி லாஜிக்கெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு தெரில. சரி நம்ம இப்போ இந்த பிக்சர் பீஸை போயிட்டு மேலே போட்டுடலாம். யாராவது இங்கே தானே ஸ்பான் ஆவா? மக்களே ஸ்பான் ஆகலை. இப்போ நம்ம அதை போய் போட்டு வந்துடலாம். இங்கே தான் மக்களே எல்லா பொருளும் போட்டிருக்கோம். என்ன மக்களே பக் ஆயிடுச்சு. பக்கா என்னன்னு தெரில, கமெண்டில் சொல்லுங்கள். சரி சவுண்டு போட்டேன் மக்களே. கீழே வேறு பெல் அடிக்குது. கிளவி கீழே போயிருப்பான்னு நினைக்கிறேன். சரி எதுக்கும் இன்னொரு டைம் சவுண்டு போட்டு பார்ப்போம். யாருமே வரல. சரி நம்ம வெளியே போகலாமா? ஆமாம் சரி போயிடலாம் மக்களே. இப்போதைக்கு வெளியே முட்டிகிட்ருக்கேன். இப்போ வெளியே வந்தாச்சு மக்களே. செக்யூரிட்டிக்கு எடுத்துகிட்டு போய் ஓப்பன் பண்ணிடலாம். இது வேறு சவுண்ட் போட்டுருச்சு. கிளவி வேறு சீக்கிரம் வந்துடுவோம். சீக்கிரம் எடுக்கணும். அப்போ எடுத்தாச்சு. சரி இப்போ அந்த டோரை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிடலாம். ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லாக சேஃப் கீ மாதிரி வச்சு கொடுக்கணும். கடவுளே மக்களே சேஃப் கீ மக்களே ஏதாச்சும் உள்ளே இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் நமக்கு டக் டேப் கிடைக்கல. அது இங்கே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். போய் சேஃப் கீயை போட்டு பார்ப்போம். மக்களே அங்கே யாரும் நடந்து போகிற மாதிரியே சத்தம் கேட்குது. எனக்கு தெரிஞ்சு வெளியே கிளவியார போகிறாங்க. மக்களே கிளவன் தான் போயிட்டுருக்கான். சரி சீக்கிரம் போய் கதவை சாத்திட்டு என்ன இருக்குன்னு பார்ப்போம். டோர் ஹேண்டில் இதாச்சும் நான் என்னடா பண்ணுறது? ஏன்டா இதை கொடுக்குறீங்க? சரி எங்கேயாச்சும் இருக்கா மக்களே? என்ன மக்களே போட் எஸ்கேப்பா மக்களே பண்ணுற? போட் எஸ்கேப் பொருள்லாம் கிடைக்குது. சரி கிளவி வர போச்சு. கிளவி நான் சும்மானா விடமாட்டேன். என்ன பண்ணுறேன்னு பாரு கிளவி. சரி இப்போ டே 3 நம்ம தப்பிப்போமா மாட்டோமான்னு தெரியல. எந்திரிச்சிட்டோம். டே 3 நம்ம கொஞ்சம் நொண்டி நடப்போம்னு நினைக்கிறேன். அதனால் ஈஸியாக பிடிச்சிட மாட்டாளா? பிடிக்க மாட்டான்னு நினைக்கிறேன். பாருங்கள் சொன்ன மாதிரி நொண்டி நடக்கிறா. சரி சவுண்டை போட்டு நம்ம எப்படியும் உங்களை வர வச்சு நம்ம மேலே போயிடலாம். இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம் மக்களே. இப்போ இந்த வீடியோ 9 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. அதனால் இந்த வீடியோ இன்ன வரைக்கும் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி இப்போ கீழே வந்துட்டா நம்ம மேலே போயிடலாம். எங்கேயாச்சும் இருக்கா? இங்கே ஒன்றுமே இல்லை. இங்கேயும் எதுவுமே இல்லை மக்களே. என்னது சேஃப்கி? இப்போ இங்கே தான் நான் சத்தம் மறந்துட்டேன். சரி நம்ம இப்போ இங்கே ஒரு இந்த இது ஹெலிகாப்டருக்கு இங்கே தான் இருந்துச்சு. அதை போய் மேலே போட்டு வந்துடுவோம். மேலே போட்டு வந்து கன் எடுத்துக்கலாம். சரி நான் மேலே போகிறதுக்குள்ளே நீங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்டா இத்தனை டைம் கேட்குறேன்னு கேட்டிங்கன்னா நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். ஏன்னா ஹார்ட் மோட் வேறு. நான் இது 3rd ட்ரையில் தான் இது ஃபுல்லாக முடித்தேனே. அதனால் நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். சரி கிளம்ப வரோம்னா இப்படி பூந்து அப்படி போய் டே கிளவா நான் சும்மானா விடமாட்டேன்டா. டே 4 ஆரம்பிச்சிட்டிங்களாடா? என்ன பண்ணுற மட்டும் பாருங்கடே. சரி மக்களே
நீங்கள் அடுத்த கேம் ப்ளே நான் ஸ்குவிட் கேம் போடலான்ட்ருக்கேன். அந்த கேம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைனா வேறு ஏதாச்சும் கேம் கூட போடுறேன். சரி மகளே, ஸ்க்ரீன் ஃபுல்லாக ரத்தமாக இருக்குது. ஆனால் அந்தளவு அவங்க நம்மளை போட்டு அடிச்சிருக்காங்க. இந்த டைமாக தான் ஜெயிப்போமான்னு தெரியல. ஜெயிப்போன்ற பாருங்க, எஸ்கேப் ஆகுமான்னு தெரில. சரி வெயிட் பண்ணுவோம். எஸ்கேப் ஆக மாட்டோன்னு தான் நான் நினைக்கிறேன். நான் ஆல்ரெடி டே 4 வந்துட்டோம். இந்த வீடியோ 25 நிமிஷம் இருக்குது கிட்டத்தட்ட. அதனால் டே 4ல் இருக்கும். வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். சரி, இந்த வீடியோ கடைசி வரைக்கும் நீங்கள் பார்த்துட்டு வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு நீங்களே கண்டுபிடிங்க. சரி, இப்போ வாங்க இந்தாண்ட சைடு போயிடுவேன். அந்தாண்ட சத்தம் போட்டுருவோம். இப்போ இங்கே தானே எங்கேயோ கன்று இருக்குது மக்களே. இப்போ மேலே போயிட்டு கன்னை தூக்கி அவங்க என்ன பண்ணுறன்னு மட்டும் பாருங்கள். அவங்க தானே தொடர்ந்து 2 டைம் அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. சரி, இப்போதைக்கு வேணாம். நம்ம டே 4ல் இருக்கோம். சரி, எல்லா பிக்சர் பீஸையும் உள்ளே போய் போட்டு வந்துடலாம். மங்களே, கிழவனோட கால் இங்கே தான் இருக்கே. ஐயோ, வலி விட்டுச்சே. மங்களே, கிழவனோட காலை எடுத்துட்டோம். இப்போ நம்ம கிழவனோட இது எடுக்கலாம், அதாவது உடம்பு எடுக்கலாம். அதுக்கு முன்னாடி எங்கேயாச்சும் இருக்கான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இதை தள்ளி விட்டுறலாம். கிளவி இங்கே வர வச்சிடலாம். அவளே பார்த்து தான் பண்ணோம். இல்லைனா கீழே விழுந்துட்டோன்னா அவ்வளோதான். சத்தத்துக்கும் அதுக்கு கிளவி வந்து போட்டு தள்ளிடுவா. பார்த்து பண்ணணும். அப்பா மங்களே, நேரம் வலி விட்டுருக்கோம். ஜஸ்ட்டில் தப்பிச்சிட்டேன். சரி, இப்போ வந்து நம்ம கிளவி வரலான்னு பார்ப்போம். மகளே, கிளவி வந்துட்டா. கிளவி நல்லா இருக்கியா? சம்திங் இஸ் பிளாக்கிங் திஸ் டோர் ஃப்ரம் த அதர் சைடு. மக்களே, அது என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னொரு சைடில் இருந்து ஏதோ டோர் இது பண்ணிட்டு சொல்கிறாங்க. இந்த ஏதாச்சும் இருக்கா மக்களே? டக் டேப் இதுதான் இங்கே சேஃபில் இருக்குன்னு பார்த்தா இங்கே இல்லை. சரி, டக் டேப் எடுத்து இங்கே போட்டுருவோம். அடுத்து இங்கேருந்து மேலேருந்து கேசோலின் கேன் எடுக்க முடியுமான்னு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். அதில் எடுக்க முடியல. நம்ம கீழே தான் போயிட்டு வரணும். அப்படி கிளவி போயிட்டலான்னு பார்ப்போம். இங்கே யாரும் கிளவனும் இல்லை. சரி, நம்ம கீழே போயிடலாம். கீழே போயிட்டு மீதி இருக்க எல்லா பொருளையும் கொண்டு வந்து போட்டுடலாம். மக்களே, அப்புறம் இதுதான் நம்ம கிராணியோட ஃபஸ்ட்டு வீடியோ. அப்புறம் நம்ம சேனலோட ஃபஸ்ட்டு வீடியோ. இது வரைக்கும் நான் ஷார்ட்ஸ்லாம் போட்டிருக்கேன். இருந்தாலும் அது எல்லாமே என்னோடய பேக்ரவுண்ட் வாய்ஸ் நான் தரலை. அதனால் நான் என்ன பண்ணலான்ட்டு இருக்கேன்னா, GTX 2.0ல் நான் வந்து இனிமேல் வீடியோ வாய்ஸ் கொடுக்குறது தான் போடுவேன். நான் எல்லா வீடியோ வாய்ஸ் கொடுப்பேன். சரி, இப்போ நம்ம வந்து இந்த பிக்சர் பீஸை எடுத்துகிட்டு போய் மேலே போட்டுடலாம். மேலே வேணாம், இது கீழே போட்டு வச்சிடலாம். அப்புறம் கூட எடுத்து மேலே கொண்டு போய்க்கலாம். ஃபஸ்ட்டு சேஃபாக இருக்கணும். இது வேறு தள்ளி விட்டோம், வரலான்னு பார்ப்போம். அப்படியே கிளவி நல்ல வேலை வந்துட்டா. சரி, இப்போ ஏதாச்சும் இப்போ கிளவி வேறு என்ன பண்ணுறது? எங்கே போகிறோமோ அங்கேயே போகிறாளே. இல்லை கீழே பெல் சத்தம் கேட்டுருச்சு, போயிட்டா. இப்போ தான் சொன்னேன் கிளம்ப வந்துட்டான். சரி, இப்போ என்ன தான் நான் பண்ணுறது? இல்லையே, கிளம்ப வந்துட்டான். இப்போ நம்ம என்ன பண்ணுவோன்னா, கீழே போயிட்டு கீழே இல்லை, கன்னை கொண்டு போயிட்டு சத்தத்தை போட்டு வர வச்சிடலாம் எல்லாத்தையும். இல்லைங்க, 2 டைம் சவுண்டு போட்டேன், கிளவி வருவா. அவ்வளோதான். டே 4 முடிஞ்சிருச்சு. இப்போ டே 5 நினைக்கிறேன். அதோட ஃபுல் பிளட்டாக தான் இருக்கும். அவங்களே, எனக்கு தப்பிக்கிற ஐடியாவே இல்லை. ஏன்னா இந்த வீடியோ 24 மினிட்ஸ் வருது. ஆனால் நம்ம இப்போ தான் 14 மினிட்ஸ்லேயே இருக்கோம். டே 5 அவ்வளோ நேரம் சர்வே பண்ண முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். அப்படி தப்பிச்சுன்னா நீங்கள் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கேம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். நீங்கள் விளாண்டுருப்பீங்க நம்புகிறேன். இந்த கேம் லாஸ்ட்டாக 2024 தான் விளாண்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடி தான் மகளே இது விளாண்டேன். இப்போ விளாட்றதுனால அவ்வளோவா வரமாட்டேங்குது. சரி, இப்போ வந்துட்டாங்க, நம்ம மேலே போய்க்கலாம். கன் எடுத்து எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு போட தள்ளிடலாம். மக்களே, சத்தம் கேட்காம போகணும். சத்தம் வந்தோம், சத்தம் வரல. சரி, அதே மாதிரி இப்படி போயிடலாம். ஃபஸ்ட்டு புல்லட்டு எடுத்து போட்டு தள்ளிடலாம். அங்களே சத்தம் போட்டேன். சரி, இப்போ புல்லட் எடுத்துக்கலாம். இப்போ கீழே போய் கிளவியும் ஃபஸ்ட்டு கிளம்பு தான் வருவான்னு நினைக்கிறேன். ஆமாம் மக்களே, நினச்ச மாதிரி கிளம்பு தான். கிளம்ப வாடாங்க, போடா டே.
எங்கே கிளவி எங்கே கூப்பிடு அவளை எங்கே வந்துட்டான் பல்லுலேயே போடு மகளே. அவள் ஆல்ரெடி பக்கவாயி இதில் வேறு பல்லுலேயே அடிச்சிட்டேன். சரி ஓகே, நம்ம எங்கேயாச்சும் பொருள் இருக்கான்னு பார்ப்போம். மக்களே நம்ம எல்லா பொருளும் எடுத்துட்டோன்னு தான் நினைக்கிறேன். சரி இங்கேயும் எதுவுமே இல்லை. அப்போ எல்லா பொருளும் நம்ம எடுத்துட்டோம் மக்களே. அது இல்லைன்னா அந்த அந்த 8 காலா அவன் எவனோ தெரில, அவனோட இடத்துக்கு போகவே இல்லை. ஆனால் எல்லா பொருளையும் கண்டுபிடிச்சிட்டோம். சரி டக் டேப்பு எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோன்னு நினைக்கிறேன். இங்கே இது ஒன்று இருக்குது. ஹெலிகாப்டர் மேனுவல் எடுத்துட்டோம். சரி நம்ம இப்போ கேஸ்லின் கேன் எடுத்துகிட்டு போயிட்டு மேலே போட்டு வந்துடலாம் மக்களே. ஆகும்னா கீழே வந்துகிட்டே இருக்கேன், டென்ஷன் ஆகுது மக்களே. தப்பிச்சிருவோம் தான் நினைக்கிறேன். தப்பிச்சா நீங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்படி தப்பிக்கலன்னு நீங்கள் லைக் பண்ணாதீங்க. நீங்களே என்னன்னு முடிவு பண்ணிக்கோங்க. சரி மக்களே, பார்த்து இறங்கலான்னு மக்களே. இது எப்படி கரெக்டாக இறங்குறதுன்னு எனக்கு தெரியல. கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். சரி இன்னொரு பிக்சர் பீஸையும் எடுத்துகிட்டு போயிடலாம் மேலே. இன்னும் ஒரு பீஸ் எடுக்கணும்னு நினைக்கிறேன். பார்த்து பண்ணணும், அதே மாதிரி வந்துட போகுது. கரெக்டாக போட்டோம். சரி இப்போ கீழே இன்னொரு பிக்சர் பீஸ் இருக்கா இல்லை மேலே கொண்டு போயிட்டேண்ணா மக்களே? இங்கே தான் இருக்குது, அதை எடுத்துப்போம். சரி ஃபஸ்ட்டு கன் எடுத்துக்கலாம். கன்னை கொண்டு போயிட்டு அந்த அந்த சுடுற மாதிரி ஒரு இது இருக்கும், இங்கே போட்டு வச்சிடலாம். பிக்சர் பீஸ் எல்லாத்தையும் போட்டு வந்துடலாம். இல்லை அதுக்கு முன்னாடி கீழே ஒன்று இருக்குது, அதை போய் கொண்டு வந்துடலாம். சரி இப்போ இங்கே ஒரு ஃபியூஸும் ஹெலிகாப்டருக்கையும் இருக்குது. ஃபஸ்ட்டு அந்த பிக்சர் பீஸை எடுத்துகிட்டு போய் போட்டு வந்துடலாம். சரி மக்களே, இப்போ ஒரு பிக்சர் பீஸை போட்டோம். அதாவது கிழவனோட வயிற்றை போட்டோம். இன்னும் நம்ம தலையும் காலையும் போடணும். சரி நாம் போய் போட்டு வந்துடலாம் மக்களே. தப்பிச்சிருவோம். அதனால் இந்த வீடியோ நீங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணணும். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு ரீச் ஆகும். நீங்களும் அதை பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். சரி மக்களே, இப்போ நம்ம காலையும் கொண்டு போய் போட்டோம். இப்போ இங்கே தான் கன்று இருக்கும். அந்த கன்னை கொண்டு போயிட்டு அந்த டாஸ்க்கை ஃபஸ்ட்டு முடிச்சிடலாம் மக்களே. இந்த இதுதான் கொஞ்சம் காமெடியாக இருக்கும், ஏன்னா நான் எத்தனை டைம் ட்ரை பண்ணிட்டேன். சரி இங்கே பாருங்க எத்தனை புல்லட் எடுத்துகிட்டு இருக்கேன்னு. சரி ஃபஸ்ட்டு கிளவியை போய் யாராச்சும் போட்டு தள்ளிடலாம். நம்ம கிளவியும் லாஸ்ட்டாக பார்க்க போகிறோம். கீழே போட்டுருவோம். நான் வந்து மறுபடியும் கஷ்டப்பட்டு கீழே போடுறேன் மக்களே. கிளவி வராளா இங்கே வரல மக்களே. இன்னமும் வரல. கிளவி வந்துட்டா மக்களே. கிளவி பக்கவாய் நல்லா இருக்கியா? திருப்பி வாயிலே வாங்கிக்கோ. சரி எங்கே அந்த கிழவனை கூப்பிடு. எங்கே மக்களே கனவு வரல? கிழவா, இங்கே கிளவி செத்து போயிடா, வாடா. கிழவா மக்களே. அவனுக்கு கேட்கல போல காது. சரி இப்போ நம்ம பார்க்கறனால அடுத்த டைம் நம்மளை போட்டு தள்ள போகிறாங்க, அதை கண்டிப்பாக. சரி இதை போய் அந்த டாஸ்க்கை ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு வந்துடலான்னு பார்த்தேன். சரி எல்லாத்தையும் மேலே கொண்டு வந்து வச்சிடலாம். ஆல்ரெடி கிளவி மறைஞ்சிட்டா. சரி இப்போ கேஸ்லின் கேனை இங்கேருந்து எடுக்கிற மாதிரி வச்சுக்கோ, நல்லா வந்துருக்கும். அப்படியே கேஸ்லின் கேன் எடு. ஐயோ எடுக்க முடியலையே. ஃபஸ்ட்டு கதவை சாத்திடுவோம் மக்களே. நம்ம ஃபஸ்ட்டு ஹெலிகாப்டருக்கு கொண்டு போயிடலாம். இப்போ லேடரில் ஏறிட்டு இருக்கோம் மக்களே. நம்ம திருப்பி கீழே விழுந்துட்டு மறுபடியும் ஏறிட்டுருக்கோம். சரி இப்போ இது இங்கேயே போட்டுடலாம். சரி மக்களே, சவுண்ட் போட்டு வராச்சிடலாம். கன்னை இங்கே கொண்டு வா. அதை போட்டு வச்சா கிளவி அங்கே இருப்போம். அதுக்குள்ளே நாம் இங்கே டாஸ்க்கை முடிச்சிடுவோம். சரி புல்லட் எடுத்துட்டோம். ஒரு புல்லட் எடுத்துக்கலாம். இப்போ கிளவி வராளான்னு போய் பார்த்துட்டு போட்டு தள்ளிடலாம். கிளவி வராளா? கிளவி இருக்காளா இல்லையா? கிளவி இல்லை மங்களே. சரி நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். இதை தூக்கி போட்டு அதை எல்லாத்தையும் கொண்டு வந்துடலாம். பார்த்து போனோம். ஆல்ரெடி டே 5ல் இருக்கோம். அசால்ட்டாக இருக்கக்கூடாது. சரி இந்த வீடியோ நீங்கள் இன்ன வரைக்கும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்கள் இந்த வீடியோவை என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். சரி நம்ம இப்போ இன்னும் ஒரு இதுதான் கொண்டு வரணும், அதையும் கொண்டு வந்துடலாம்.
அவ்வளோதான் மக்களே, கிளாஸ் ஃபியூஸை மட்டும் கொண்டு போயிட்டால் போதும். இதை மட்டும் சேஃபாக மேலே கொண்டு போயிடலாம் மக்களே, அவ்வளோதான், கரெக்டாக இருக்கும் மக்களே. நாம் இப்போ தப்பிக்க போகிறோம். எல்லாத்தையும் நம்ம கொண்டு வந்தாச்சு. கிளாஸ் ஃபியூஸை போய் அங்கே போட்டு வச்சுருவோம். ஏன்னா இல்லை அந்தாண்ட கீழே விழுகுற மாதிரி ஒரு இருக்கும், அது போய் போட்டு வந்துடலாம். இப்போ கன்று இங்கே தானே எங்கேயோ போட்ட மக்களே. சரி டக் டேப்பை கொண்டு போய் அங்கே போட்டுடலாம். இந்தாண்ட ஒரு கதவு இருக்குது, அதை ஓப்பன் பண்ணி விட்டுறலாம். சரி நம்ம இப்போ அந்த டாஸ்க்கை முடிக்க போகலாம். ஆனால் டாஸ்க்கை முடிக்க போகலான்னு சொல்லி இத்தனை வேலை பண்ணிட்டு இப்போ தான் டாஸ்க்கே முடிக்கிறேன்னு சொன்னீங்கன்னா, ஏன்னா நான் எல்லாம் மறந்துட்டேன். சரி இப்போ கரெக்டாக போட்டுடலாமா? ஐயோ இதுவும் கீழே வரும்னு பார்த்தோம் மக்களே. ஒரு புல்லட் வேஸ்ட்டாக போச்சு. போச்சு, 2 புல்லட்டு வேஸ்ட்டாக போச்சு. சரி இவ்வளோ புல்லட் இருக்குல்ல, அப்புறம் அது புல்லட்டுக்கு பஞ்சமே இல்லை. சரி இப்போ இது வரும்னு நினைக்கிறேன். வந்துருச்சு மகளே. நான் கொஞ்சம் அவசரத்துலேயே விளாண்டுட்டேன். பாருங்க, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எப்படி அவசரத்தில் விளாண்டுருக்கேன்னு. சரி இப்போ கரெக்டாக வருமா? ரொம்ப அவசரத்தில் விளாண்டுருக்கேன். டக்கு போட்டாச்சு மகளே. சரி நாம் இன்னும் ஒரே ஒரு புல்லட் தான், 2 புல்லட் எடுத்துக்கலாம். மகளே இது வர்றதுக்குள்ளே 10 வருஷம் ஆயிரும் போல். சரி இன்ன வரைக்கும் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சரி நம்ம இப்போ இந்த டாஸ்க்கை முடிச்சிட்டோம். கிளாஸ் ஃபியூஸ் எடுத்துகிட்டு போய் போட்டுடலாம் மக்களே. இந்த ஏரியா தான் கிளாஸ் ஃபியூஸ் பண்ணலாம், கீழே விழுந்துருவோம். அதுதான் கிளாஸ் ஃபியூஸ் யூஸ் ஆகும், அது உங்களுக்கே தெரியும். சரி இப்போ இந்த டோர் ஓப்பன் பண்ணி டக் டேப் கொண்டு வந்துடலாம். இல்லை ஃபஸ்ட்டு ஹெலிகாப்டர் கீ கொண்டு வந்துடலாம் மக்களே. கிளவியை நான் லாஸ்ட்டாக பார்க்கணுன்னு நினைக்கிறேன். சரி இதை இங்கே போட்டுடலாம். சரி மக்களே, நம்ம எதுவுமே போடாமல் எஸ்கேப் ஆக முடியுமான்னு ட்ரை பண்ண முடியல. சரி நம்ம இதை கீழே போட்டு மீதி எல்லா பொருளையும் கொண்டு வந்துடலாம். இந்த வீடியோ முடிகிறதுக்கு இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்குது. 2 நிமிஷம் பொறுத்துக்கோங்க, இந்த வீடியோ முடிஞ்சிடும். உங்கள் வேலையை அடுத்து பாருங்கள். சரி இப்போ இந்த கேசரின் கேனை போய் போட்டுடலாம். சரி இப்போ ஃபியூவல் போட்டுட்ருக்கோம் நம்ம மக்களே. ஆனால் இங்கே ஒரு லாஜிக்கே இல்லை மக்களே. எப்படி மக்களே ஹெலிகாப்டர் இதை எப்படி மக்களே டக் டேப் வச்சு பண்ணுவாங்க? எனக்கு அதான் புரியல. கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கேமை உருவாக்குனவங்க யாருன்னு சொல்லுங்கள். சரி நான் டக் டேப் இல்லாமல் பண்ண முடியலான்னு பார்க்குறேன். சரி ஃபஸ்ட்டு கிளவியை லாஸ்ட்டாக பார்த்துட்டு வந்துடுவோம். நம்ம கிளவ வந்தாலும் கிளவின்னு பார்த்துடலாம். ஏன்னா எஸ்கே பார்க்க போகிறோம் நம்ம. ஐயோ புல்லட் வராதா? ஐயோ புல்லட் வர மாதிரி வச்சா நல்லா இருந்திருக்குமே. இப்போ போட்டு தள்ள முடியாது. சரி நம்ம இந்த சத்தத்தை போட்டு கிளவி வர வச்சுருவோம். கிழவன் இப்போ தான் இங்கே போகிறான். கிழவனா கிளவி அது மக்களே? அது கிழவன் தான். அடிக்கலான்னு பார்த்தேன். சரி இதை கீழே போட்டுருவோம். போட முடியலையே, எடு. இன்னொரு டைம் போடலாம். வரானா? யாருமே வரலையே மக்களே. கடைசியாக போட்டு தரலான்னு பார்த்தேன். சரி மூஞ்சை தான் பார்க்கணும் போல். கிளவி மூஞ்சை பார்த்துட்டு வந்துடலாம். சரி அதுக்கு ஃபஸ்ட்டு சத்தத்தை போடுவோம் கரெக்டாக. போட்டாச்சு. கிளவி வா கிளவி, நான் எஸ்கே பார்க்க போகிறேன் கிளவி, சீக்கிரம் வா. எங்கே கிளவி இருக்கிற? கிளவி 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 வந்துட்டியா? கிளவி நான் எஸ்கே பார்க்க போகிறேன், அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். சரி வாங்க, பாய் கிளவி, நீ இங்கேயே உக்காண்ட்ரு, எனக்கு டைம் ஆகுது. சரி நம்ம இப்போ டக் டேப்பை எடுத்துட்டோம். இதை மட்டும் போய் கரெக்டாக போட்டால் போதும். கிளவி பாய், போயிட்டு வரேன். சரி மக்களே இப்போ டக் டேப்பை போட்டுடலாம். இங்கே போட முடியல, என்ன மக்களே போட முடியல? இப்போ காட்டுது. சரி போட்டோம். இப்போ நம்ம ஹெலிகாப்டருக்கு எடுத்துக்கலாம். இங்கே எடுத்தோமா இல்லையா? எடுக்கலை. சரி நம்ம வாங்க எடுத்துக்கலாம். ஸ்டார்ட் பண்ணிட்டோம் மக்களே. கடைசியாக நம்ம எஸ்கேப் ஆகிட்டோம். நீங்கள் இந்த வீடியோ லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி நம்ம எஸ்கேப் ஆக போகிறோம் மக்களே. கிளவா எங்கே இருக்கீங்க? வாங்க, எஸ்கேப் ஆகிட்டேன். கிளவா பாய் பாய். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் கிளவி, பாய் கிளவா. மக்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். உங்களிருந்து விடை பெறுவது உங்கள் ரித்விக். லவ் யூ ஆல். டாட்டா, பாய் பாய்.